சத்தியமா சொல்றேன், சொந்தம்னு யாருமே இல்லாம பிறக்கிறதே பெட்டர். ஆனா எல்லாரும் இருந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா நின்று பழிவாங்கறதான் தாங்கிக்க முடியல. இப்படிப்பட்ட சொந்தமே நமக்கு தேவையில்ல. எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நாம நம்ம குடும்பம்னு இருந்துடலாம். அப்படிலாம் இருக்க முடியாதுடா. நாம சும்மா சொல்லிக்கலாம், கோவத்தை காட்டிக்கலாம், திட்டிக்கலாம், ஏன் சண்டை கூட போட்டுக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே நமக்கு தேவை. தேவைங்கிறத தாண்டி அவங்க இல்லனா மத்தவங்க நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது பெரியப்பா தான். அவர் எங்களை காலடியில போட்டு நசுக்கணும்னு நினைச்சாரு, நான் அதை மறுக்கல. ஆனா இப்போ எங்களுக்காக அவர் முழுசா மாறி இருக்காரு. சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு புருஷன் இல்லாம இந்த உலகத்துல தனியா ஒரு பொம்பளை நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? இல்லனா வக்ர புத்தி பிடிச்சவங்க தான் வாழ விட்டுருவாங்களா? அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்காரு. இது எங்க அம்மாவே என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க. நானும் சில விஷயங்கள்ல அதை பார்த்திருக்கேன். அன்னைக்கு அத்தை கிட்ட நீ கோவப்பட்டு பேசினப்ப கூட நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னேன்ல, உன் அம்மா நமக்கு தேவை. அம்மா அப்பாங்கிற உறவு நம்மளோட அடையாளம். அவங்க தான் நம்மள உருவாக்குனாங்கன்னு சொன்னேன்ல, அது என் பெரியப்பாவுக்கும் பொருந்தும்டா. இப்ப பாரு, சுப்பிரமணி கண்ணுல அடிபட்டு படுத்திருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. என் பெரியம்மாவுக்கு சுப்பிரமணினா ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. ஐயோ சுப்பிரமணி, ஐயோ என் புள்ள சுப்பிரமணிக்கு என்னாச்சுன்னு தெரியல.